பிள்ளையே, நீ என்னிடம் கேட்ட அந்த ஜெபத்தை நான் மறந்துவிட்டேன் என்று நினைக்காதே. யாரிடமும் சொல்ல முடியாமல் என்னிடம் மட்டும் நீ சொல்லிய அந்த வார்த்தைகள் எனக்கு தெரியும். கண்ணீரோடு நீ கேட்டதும் எனக்கு தெரியும். பல நாட்கள் கடந்தும் பதில் தெரியாமல், ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு நாள் என்று உன் உள்ளத்தில் கேட்டதும் எனக்கு தெரியும். சில நேரங்களில் நீ ஜெபித்ததே வீணாகிவிட்டதோ என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் பிள்ளையே, உன் கண்களுக்கு இன்னும் எதுவும் தெரியவில்லை என்பதற்காக நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று நினைக்காதே. நான் உன் ஜெபத்தை அலட்சியப்படுத்தவில்லை. நீ கேட்டதை நான் அறிந்திருக்கிறேன். உன் சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன். உன்னைவிட அதிகமாக உன் வாழ்க்கையின் முழு பாதையையும் நான் அறிந்திருக்கிறேன். அதனால் நீ இப்போது பார்க்கும் நிலைமையை வைத்து மட்டும் முடிவு செய்து விடாதே. சில நேரங்களில் பெரிய மாற்றத்திற்கு முன்பாக சிறிய மாற்றங்களைத்தான் முதலில் நான் உனக்கு காட்டுவேன். நீ எதிர்பார்க்கும் பதில் எப்படி வரும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை நடத்துகிறேன் என்பதை உணர்த்தும் சில அடையாளங்களை நீ கவனிக்கத் தொடங்க வேண்டும். இன்று அப்படிப்பட்ட 6 விஷயங்களை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன். இதில் முதல் அறிகுறி, உன் சூழ்நிலை மாறுவதற்கு முன்பே உன் உள்ளத்தில் அமைதி வரத் தொடங்குவது. பிள்ளையே, நேற்று வரை உன்னை பயமுறுத்திய அதே விஷயம் இன்றும் உன் முன்னால் இருக்கலாம். பிரச்சனை இன்னும் தீர்ந்திருக்காமல் இருக்கலாம். பதில் இன்னும் உன் கைகளில் வந்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் அதே விஷயத்தை நினைத்தபோது முன்பு இருந்த அளவுக்கு உன் மனம் கலங்காமல் இருக்கலாம். எப்படியாவது நான் இதை சமாளித்து விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் தோன்றலாம். என்னால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற அமைதி உனக்குள் வரலாம். பிள்ளையே, அந்த அமைதியை சிறிய விஷயம் என்று நினைக்காதே. சில நேரங்களில் வெளியில் இருக்கும் சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன்பாக அதன் நடுவில் நீ நடுவில் நிற்கும் உன் இருதயத்தை நான் பலப்படுத்துகிறேன். நீ கதவு திறப்பதை பார்க்கும் முன்பே அந்த கதவுக்காக காத்திருக்கக்கூடிய அமைதியை உனக்குள் நான் கொடுக்கிறேன். அதனால் உன் வாழ்க்கையில் இன்னும் எல்லாம் சரியாகவில்லை என்றாலும் உன் உள்ளத்தில் மட்டும் ஒரு புதிய அமைதி பிறந்திருந்தால் அதை கவனித்துப்பார். பயம் குறைந்து நம்பிக்கை அதிகரித்திருந்தால் அதை அலட்சியப்படுத்தாதே. நான் உன்னை தனியாக விட்டுவிடவில்லை. இரண்டாவது அறிகுறி, நீ எதிர்பார்க்காத ஒரு வழி உன் முன்னால் தோன்றுவது. பிள்ளையே, நீ இப்போது ஒரே ஒரு வழியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த ஒரு விஷயம் நடந்தால்தான் என் வாழ்க்கை சரியாகும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நான் உன் வாழ்க்கையை நீ பார்க்கும் ஒரே வழிக்குள் அடைத்து வைக்கவில்லை. நீ நினைக்காத ஒரு இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரலாம். எதிர்பாராத ஒருவர் உன்னை தொடர்பு கொள்ளலாம். நீண்ட நாட்களாக மூடப்பட்டிருந்த ஒரு தொடர்பு மீண்டும் திறக்கலாம். நீ அறியாத ஒரு தகவல் உன் கைகளுக்கு வரலாம். நீ இதுவரை யோசிக்காத ஒரு பாதையை பற்றி சிந்திக்கத் தொடங்கலாம். முதலில், இதற்கும் நான் கேட்ட ஜெபத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நீ கேட்கலாம். ஆனால் பிள்ளையே, நீ கேட்ட பதில் நீ நினைத்த வடிவில்தான் வரவேண்டும் என்று அவசியமில்லை. நீ ஒரு கதவை பார்த்து கொண்டிருக்கும்போது நான் வேறு ஒரு பாதையை உன் முன்னால் கொண்டு வரலாம். அதனால் உன் ஜெபத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையில் தோன்றும் புதிய வாய்ப்புகளை பயத்தால் உடனே நிராகரித்து விடாதே. எல்லாவற்றையும் உடனே பிடித்து கொள்ளவும் வேண்டாம். என்னிடம் கேள், என்னுடைய ஞானத்தை தேடு, பிறகு நட. நான் திறக்கும் வழியை நீ அவசரப்படாமல் அடையாளம் காண கற்றுக்கொள். மூன்றாவது அறிகுறி, நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு விஷயம் சிறிது சிறிதாக நகரத் தொடங்குவது. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் பல நாட்களாக அப்படியே நின்றிருக்கலாம். நீ எவ்வளோ முயற்சி செய்தாலோ எந்த முன்னேற்றமும் தெரியாம இருந்திருக்கலாம். ஒரு வேலை, ஒரு வாய்ப்பு, ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு பண விஷயம், ஒரு உறவு, அல்லது நீ நீண்ட நாட்களாக காத்திருக்கும் வேறு ஏதாவது ஒரு கட்டத்தை இது இனி நடக்காது என்று நீ முடிவு செய்திருக்கலாம். ஆனா திடீரென்று ஒரு சிறிய அசைவு தோன்றலாம். ஒரு அழைப்பு வரலாம், ஒரு செய்தி வரலாம்,
ஒரு உரையாடல் மீண்டும் தொடங்கலாம். நீண்ட நாட்களாக எந்த முன்னேற்றமும் இல்லாத இடத்து ஒரு சிறிய கதவு திறக்கலாம். பிள்ளையே, அந்த சிறிய அசைவை குறைத்து மதிப்பிடாதே. பெரிய மாற்றங்கள் பல நேரங்களில் சிறிய தொடக்கத்தில்தான் ஆரம்பிக்கின்றன. இன்று முழு பதில் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனா நேற்று இருந்த இடத்திலேயே இன்று நீ இல்லை என்றால் அந்த மாற்றத்தை கவனித்துப் பார். நான் உன்னை ஒரு நாளில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளச் செய்ய வேண்டியதில்லை. சில நேரங்களில் ஒரு அடியாகத்தான் உன்னை முன்னே நடத்துவேன். அந்த ஒரு அடியை நம்பிக்கையோடு எடுத்துவை. 4வது அறிகுறி, உனக்கு தேவையான சரியான உதவி சரியான நேரத்தை உன்னை அடைவது. பிள்ளையே, நீ எல்லாவற்றையும் தனியா செய்ய வேண்டியதில்லை. சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நான் செய்யும் வழி நடத்துதல் ஒரு மனிதரின் உதவியின் மூலமாக வரலாம். நீ எதிர்பார்க்காத ஒருவர் உனக்கு தேவையான ஒரு வார்த்தையை சொல்லலாம். நீ தேடிக்கொண்டிருந்த ஒரு தகவல் திடீரென்று உனக்கு கிடைக்கலாம். ஒரு வாய்ப்பை பற்றி ஒருவர் சொல்லலாம். நீண்ட நாட்களாக உனக்கு தெரியாமல் இருந்த ஒரு விஷயம் திடீரென்று உனக்கு புரியலாம். பிள்ளையே, அந்த நேரத்து இது ஏன் இப்போது நடந்தது என்று நீ ஆச்சரியப்படலாம். ஆனால் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான மனிதர்களையும் உனக்கு தேவையான தகவல்களையும் உனக்கு தேவையான நேரத்தில் சந்திக்கச் செய்ய முடியும். அதனால் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாதே. ஒவ்வொரு மனிதரையும் உடனே நம்பவும் வேண்டாம். ஆனால் நான் உனக்கு கொடுக்கும் ஞானத்தோடு கவனித்துப்பார். சரியானது என்றால் அது உன் மனதில் அமைதியையும் தெளிவையும் கொண்டு வரட்டும். அவசரப்பட்டு முடிவு எடுக்காதே. என்னிடம் கேட்டு நட. 5வது அறிகுறி, நீ முன்பு பிடித்து கொண்டிருந்த சில விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்ற தெளிவு உனக்குள் வருவது. பிள்ளையே, சில நேரங்களில் நாம் புதியதை வேண்டிக் கொண்டு பழையதை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பழைய காயம், ஒரு பழைய பயம், ஒரு தவறான பழக்கம், ஒரு நம்மை பின்னால் இழுக்கும் உறவு, ஒரு பழைய நினைவு, அல்லது இது இல்லாம நான் எப்படி வாழ்வேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் ஏதாவது. ஆனா நீ முன்னே செல்ல வேண்டிய நேரம் வந்தால் சில விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்ற தெளிவை நான் உனக்கு கொடுக்கலாம். ஒரு நாள் இதை இனிமேல் நான் சுமக்க வேண்டியதில்லை என்று உன் மனதில் தோன்றலாம். இனி நான் இப்படியே வாழக்கூடாது என்று ஒரு புதிய முடிவு வரலாம். நான் இவ்வளவு காலம் பிடித்து கொண்டிருந்தது உண்மையில் எனக்கு தேவையா என்று நீ சிந்திக்கத் தொடங்கலாம். பிள்ளையே, அந்த மாற்றத்தையும் கவனித்துப் பார். ஏனென்றால் நீ கேட்ட ஆசீர்வாதத்தை மட்டும் நான் உனக்கு கொடுக்க விரும்பவில்லை. அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதையும் அதை பாதுகாக்கக்கூடிய ஞானத்தையும் அதற்குள் நடக்கக்கூடிய முதிர்ச்சியையும் உனக்குள் உருவாக்க விரும்புகிறேன். அதனால் சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகும்போது எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று நினைத்து விடாதே. சில நேரங்களில் நீ விடுவது உன்னை முன்னே செல்ல விடாமல் பிடித்து கொண்டிருந்த பாரமாக இருக்கலாம். 6வது அறிகுறி, பதில் இன்னும் தெரியவில்லை என்றாலும் உன் நம்பிக்கை ஆழமாகத் தொடங்குவது. பிள்ளையே, இதுதான் உன் உள்ளத்தில் நான் செய்யும் மிக அழகான மாற்றங்களில் ஒன்று. முன்பு ஒவ்வொரு நாளும் எப்போது, எப்படி, நடக்குமா என்று நீ கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போது அதே கேள்வி இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் இருக்கலாம். எனக்கு எப்போது என்று தெரியவில்லை, ஆனால் நான் தனியாக இல்லை என்று நீ உணரலாம். எப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் என் வாழ்க்கை தேவனுடைய கைகளில் இருக்கிறது என்று உன் மனம் சொல்லலாம். பிள்ளையே, அதுதான் நம்பிக்கையின் ஆழம். நம்பிக்கை என்றா எல்லாம் நீ விரும்பியபடி நடக்கும் என்று உனக்கு நீயே உறுதி கொடுப்பதல்ல. என்ன நடந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று நம்புவது. அதனால் இன்று உனக்கு முழு பதில் தெரியவில்லை என்றால் உன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்காதே. காத்திருக்கும் காலம் கைவிடப்பட்ட காலம் அல்ல. அமைதியான காலம் வெறுமையான காலம் அல்ல.
நீ பார்க்காதத பல விஷயங்களை நான் உனக்காக செய்யக்கூடிய காலமாக அது இருக்கலாம். அதனால் பிள்ளையே, உன் கண்களுக்கு தெரியாததை வைத்து என்னுடைய செயல்பாட்டை அளக்காதே. இப்போது இந்த 6 விஷயங்களில் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதா? உன் உள்ளத்தில் எதிர்பாராத அமைதி வந்திருக்கிறதா? நீ நினைக்காத ஒரு வழி தோன்றியிருக்கிறதா? நீண்ட நாட்களாக நின்றிருந்த ஒரு விஷயம் மீண்டும் நகரத் தொடங்கியிருக்கிறதா? சரியான நேரத்தில் ஒரு மனிதர் அல்லது ஒரு தகவல் உன்னை அடைந்திருக்கிறதா? சில பழைய விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்ற தெளிவு வந்திருக்கிறதா? அல்லது பதில் இன்னும் வரவில்லை என்றாலும் முன்பவை விட உன் நம்பிக்கை வலிமையாகியிருக்கிறதா? பிள்ளையே, அப்படியானால் அதை கவனிக்க கற்றுக்கொள். ஆனா அவசரமா, இதுதான் தேவனுடைய பதில் என்று எல்லாவற்றையும் முடிவு செய்ய வேண்டாம். என்னிடம் தொடர்ந்து கேள். என்னுடைய வார்த்தையில் நிலைத்திரு. ஞானத்தோடு நட. நான் உன்னை நடத்துகிறேன் என்று நம்பு. நீ என்னிடம் ஒப்படைத்ததை மீண்டும் மீண்டும் பயத்தோடு கையில் எடுத்துக்கொள்ளாதே. நேற்றிரவு என்னிடம் ஒப்படைத்த பிரச்சனையை இன்று காலை எழுந்தவுடன் கவலையோடு மீண்டும் சுமக்காதே. என்னிடம் விட்டுவிடு. உன் வேலையை நீ செய். உன் பொறுப்புகளை நீ உண்மையோடு செய். ஆனால் எல்லாவற்றையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யாதே. நீ செய்ய முடியாததை என்னிடம் விட்டுவிடு. பிள்ளையே, நீ ஒரு பெரிய பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் முதலில் உனக்கு ஒரு சிறிய அடியை மட்டும் காட்டலாம். ஒரு சிறிய அமைதி, ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு சிறிய மாற்றம், ஒரு சரியான சந்திப்பு, ஒரு புதிய தெளிவு, ஒரு புதிய நம்பிக்கை. அவை சிறியதாக தோன்றலாம். ஆனால் அந்த சிறிய விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்ல கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் நான் செய்கிறதை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் நாளுக்காக மட்டும் காத்திருக்காதே. இன்றே என்னை நம்பு. பிள்ளையே, நீ என்னிடம் கண்ணீரோடு கேட்ட அந்த ஜெபத்தை நான் மறந்துவிடவில்லை. நீ தனியாக அழுத இரவுகளையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ சொல்லாமல் விழுங்கிய வார்த்தைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். எனக்காக யாராவது இருக்கிறார்களா என்று உன் மனம் கேட்ட நேரங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை விட்டுவிடவில்லை. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் பார்வைக்கு வெளியே இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு நட. இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு. உன் முன்னால் இருக்கும் சிறிய மாற்றங்களை கவனி. நான் திறக்கும் வழியை அறிந்து கொள்ள ஞானத்தை கேள். உனக்கு புரியாததை பற்றி பயப்படாதே. உனக்கு தெரியாத நாளைக்காக இன்றைய அமைதியை இழந்து விடாதே. நீ ஜெபித்ததை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக என்னை நம்பி இன்று நீ எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடியை மட்டும் கவனி. பிள்ளையே, உன் ஜெபம் என் காதுகளுக்கு எட்டாமல் போகவில்லை. உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் காத்திருப்பும் வீணாக வேண்டியதில்லை. நான் உனக்கு வாக்கு கொடுக்காத ஒரு விஷயத்தை பற்றி பொய்யான உறுதியை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆனால் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ என்னை தேடி என்னிடம் வந்தபோது உன்னை தனியாக விட்டுவிடவில்லை. நீ பார்க்கும் பாதையிலும் நீ பார்க்க முடியாத பாதையிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். அதனால் பயப்படாதே பிள்ளையே. அவசரப்படாதே. நம்பிக்கையை விட்டுவிடாதே. உன் இருதயத்தை என்னிடம் வைத்துக்கொள். நான் உன்னை நடத்தும் ஒவ்வொரு அடியையும் அமைதியோடு கவனித்துக்கொள். ஆமேன். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமேன் என்று எழுதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் காரியத்திலும் அவருடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆமேன்.